வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவை எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அந்த கடைசி வசனம் ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்லுதுங்க? பக்கத்துல தொட்டு சொல்லுங்க. தூங்குற நீங்க விழிச்சிருங்க, மரித்தோர் மீண்டும் எழும்பணும், அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிப்பார் நம்மை கொண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்கள்ல 3 காரியங்களை ஆலோசனையாக தருகின்றார். முதலாவது அவர் சொல்லக்கூடியது, நாம் தேவனுடைய அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்கணும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். நம்மளுடைய அனுதின வாழ்க்கை, நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செய்கைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று எல்லாரும் அறிந்து கொள்கின்ற விதத்தில் நம்மளுடைய நடை இருக்கணுமா? நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணுமா? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று எல்லாரும் அறிந்து கொள்கின்ற விதத்தில் நம்முடைய பேச்சு இருக்கணும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அவர் அதோட நிறுத்தல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கன்னு மாத்திரம் சொல்லல, அவர் சொல்றாரு அதோடைய கனியை குறித்து பேசுகிறார். வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்குள் காணப்பட வேண்டிய இந்த 3 கனிகள், பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் உங்களுக்குள் வெளிப்படையாகணும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா 3 காரியங்கள் சொல்றாரு அவர். நற்குணம், நீதி, உண்மை. இந்த 3 காரியங்கள் தான் இயேசு உங்களுக்குள் இருக்கின்றார் என்பதற்கு உலகத்திற்கு அடையாளமா இருக்கின்றது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மளுடைய நற்குணம், நாம் எப்படி மற்றவர்களோடு பழகுகின்றோம், நாம் எப்படி நடக்கின்றோம், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கின்றது, நாம் மற்றவர்களோடு கூட நாம் கலந்துரையாடும் பொழுது அந்த தெய்வீக நற்குணங்கள் நம் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றதா? இதுதான் கேள்விங்க. ஐயா, உங்களை பார்த்து சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் உங்களை குறித்து விவரித்து சொல்லணும்னா உங்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க என்ன ஒரு நற்குணம் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்களா? இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாராலும் நற்குணம் உடையவர்கள் என்று அறியப்படணும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது, நீதியின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? என்னங்க நீதி? ரைச்சஸ்னஸ். அவர்கள் நீதிக்காக அவர்கள் தெரியப்படணும், நீதிக்காக அவர்கள் விளங்கணும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்ற. மூன்றாவது, சத்தியம். அவங்களுடைய வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். அவர்கள் சொன்னதை செய்யணும். அவர்கள் வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஜனங்களாக இருக்கணும் என்று தேவனுடைய வார்த்தை போதிக்கின்றது.